சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பிமல் ரத்நாயக்கவின் கருத்துக்கு தமிழரசு கட்சி கடும் கண்டனம். சந்திரகுமாரின் அதிரடியுடன் யாழ் மாநகர சபையை இறுதி செய்த எம்.ஏ. சுமந்திரன். கசிப்பு விநியோக கருத்து பிமல் ரத்நாயக்கவை சாடிய கீதநாத். கொழும்பு ராமநாதன் கல்லூரி மாணவியின் மரணம் தொடர்பில் தமிழ் ஆசிரியர் சங்கம் முன்வைத்துள்ள முக்கியமான கோரிக்கை. மீண்டும் கூட்டமைப்பாக செயற்பட தயாராகிறது தமிழரசு கட்சி. யாழில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகங்கள் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. நீதி கேட்டு ஆதங்கத்தில் நாடாளுமன்றில் கத்திய அர்ச்சுனா எம்பி. அவசரமாக ஒன்று கூடிய மொட்டு கட்சியின் பிரபலங்கள். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO Cash and Carry என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். தனித்துவமான இனத்தினுடைய விடுதலை இயக்கமே இலங்கை தமிழரசு கட்சியாகும். இந்த கட்சி மக்களுக்கு கசிப்பினையும் பணத்தினையும் வழங்கியே உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்றது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்ட கருத்து முறையற்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகளை குறைத்தல் தொடர்பில் தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே சிவஞானம் ஸ்ரீதரன் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபைகள் குறிக்க தேர்தலின் போது இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பு மற்றும் பணத்தை மக்களுக்கு வழங்கியே வென்றுள்ளது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க முறையற்ற வகையில் குறிப்பிட்டிருக்கிறார். அவரின் இந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் இந்த கருத்தை உடனடியாக மீள பெற்றுக் கொள்ள வேண்டும். உண்மையான நியாயமான ஜனநாயகவாதியாக அவர் இருந்தால் அவர் அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியற்ற இனவாதமற்ற அரசியலை இந்த நாட்டில் செய்ய விரும்புகிறார் என்றால், இனங்களை மதிக்கிறார் என்றால் தன்னுடைய அந்த கருத்தை அவர் வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும். 1940ஆம் ஆண்டில் தமிழரின் தேசிய தந்தை செல்வநாயகத்தால் உருவாக்கப்பட்டு 27 வருடங்களாக கிடப்பில் இருந்த இலங்கை தமிழரசு கட்சி 2004ஆம் ஆண்டில் தமிழர்களின் தேசிய தலைவர் பிரபாகரனால் வெளியில் கொண்டுவரப்பட்டு தமிழர்களின் தேசிய அடையாளமாக தரப்பட்ட கட்சியாகும். ஒரு காலமும் தமிழரசு கட்சி எவருக்கு மதுவை கொடுப்பதையோ, மதுவுக்கான அனுமதிகளை பெற்றுக் கொடுப்பதையோ அல்லது மதுபான சாலைகளை திறப்பதற்கோ சம்மதம் தெரிவித்த கட்சி அல்ல. அதற்காக உடந்தையாக இருந்த கட்சியும் அல்ல. அதே போன்று நாங்கள் பணம் கொடுத்து வாக்கு பெற்றவர்களும் அல்லர். ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை, அவர்களின் இருப்பினை, அவர்கள் இந்த மண்ணில் வாழ வேண்டியதற்கான வாழ்க்கை முறையை இழந்த இறைமையை மீட்பதற்காக போராடுகின்ற தனித்துவமான இனத்தினுடைய விடுதலை இயக்கமே இலங்கை தமிழரசு கட்சியாகும். ஆகவே எங்களுடைய கட்சி சார்பாக மிகவும் பொறுப்புடன் எங்களுடைய கட்சி அவ்வாறாக கசிப்போ பணமோ வழங்குகின்ற கட்சி அல்ல என்பதை மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட்ட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ள நிலையில் வடக்கு கிழக்கு பெரும்பான்மையான உள்ளூராட்சி சபைகளை அந்த கட்சி கைப்பற்றியுள்ளது. உள்ளூராட்சி அரசியலமைப்பின் அடுத்த கட்ட செயற்பாடுகளை ஆராய்வதற்காக அந்த கட்சி நாளைய தினம் கூட உள்ளது. தேர்தல் விடயங்களை எந்தெந்த சபைகளில் எவ்வாறு செயற்படுத்துவது, யார் யாரை முன்னிலைப்படுத்தி தவிசாளர் முதல்வரை தீர்மானிப்பது போன்ற கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெலோ கட்சி, புலட் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் தமிழரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும், செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் யாழ் மாநகர சபையின் ஆட்சி நடவடிக்கை தொடர்பில் முன்னாள் எம்பி எம்.ஏ. சுமந்திரன் பல நகர்வுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுபான சாலை அனுமதி பட்டியலை வெளியிட்டிருந்தால் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கசிப்பு விநியோகம் குறித்து நாடாளுமன்றத்தில் அழ தேவையில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பிரதான அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் தெரிவித்தார்.
வன்னி மாவட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சி தேர்தலில் வெல்வதற்காக கசிப்பு விநியோகம் செய்துள்ளது என்ற அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் கருத்து குறித்து பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பாக கீதநாத் காசிலிங்கம் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சர் விமல் ரத்நாயக்க தற்போது நாடாளுமன்ற சிறப்புரிமையின் பின்னால் ஒளிந்து கொண்டு வாக்குகளை வெல்ல தமிழ் கட்சிகள் கசிப்பு மற்றும் லஞ்சம் வழங்குகிறார்கள் என்று குற்றம் சுமத்துகிறார். ஆனால் இதே விமல் ரத்நாயக்க சார்ந்த தேசிய மக்கள் சக்தி கடந்த அரசின் கீழ் மதுபான அனுமதிகள் பெற்ற சில வடக்கு எம்பிக்களின் பட்டியலை வெளியிடப் போவதாக தேர்தலுக்கு முன்னர் வாக்களித்திருந்தது. அப்போது அந்த பட்டியலை வெளியிடுவதை அவர் சார்ந்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியே தடுக்கிறது. குறித்த பட்டியல் வெளியாகியிருந்தால் இன்று விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் அழ வேண்டிய தேவை இல்லை எனவும், இன்னும் தாமதமாகிவிடவில்லை, நீங்கள் வாக்குறுதி செய்தபடி அந்த பட்டியலை வெளியிடுங்கள் எனவும் அவர் இதன்போது தெரிவித்திருந்தார். கொழும்பு ராமநாதன் கல்லூரி மாணவியின் மரணத்துக்கு காரணமானவர்களுக்கு உச்ச தண்டனை வழங்க வேண்டும் என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழர் ஆசிரியர் சங்கமானது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் மாணவி வித்யா கோரமாக கொலை செய்யப்பட்ட போது இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் பல்லாயிரம் பேரை ஒன்று திரட்டி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க பேரணி நடத்தியதை யாவரும் அறிவர். அதேபோன்று இலங்கையின் தலைநகர் பகுதி கொழும்பில் தமிழ் மாணவியொருவர் பரிதாபமாக கொல்லப்பட்டுள்ளார். இதை பலரும் மூடி மறைத்து குறித்த குற்றவாளிக்கு வெறும் இடமாற்றம் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. ராமநாதன் மகளிர் கல்லூரியில் சில ஆசிரியர்கள் இடமாற்றம் வழங்கப்பட்டாலும் ஆசிரியர் சங்கத்தின் அனுசரணையோடு பல ஆண்டுகள் அங்கேயே பணியாற்றுகின்றனர். இது உண்மை. இந்த கொலை சம்பவத்தையும் அதே நபர்கள் மூடி மறைக்க முனைந்துள்ளனர். குற்றவாளியாக காணப்படுவரும் ஆசிரியர் சங்கம் ஒன்றில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர். அதனால் ஏற்கனவே இவர் இழைத்த குற்றத்துக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. அதேபோல சில மாவட்டங்களிலும் சிலர் பாதுகாக்கப்படுகிறார்கள். எதுவாயினும் ஒரு பிள்ளையின் மரணத்துக்கு ஒரு ஆசிரியர் காரணமாக இருந்தால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆகையால் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படும் அதேவேளை உடந்தையானவர்களை வெளிப்படுத்தி அவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட்ட கட்சிகளாக நாம் மீண்டும் செயற்பட கோரிக்கை விடுக்கிறோம் என தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்துள்ளதாக அந்த கட்சியின் பதில் தலைவரும் வடமாகாண அவைத் தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்தார். அவரின் அலுவலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் மிக கேவலமாக தேர்தல் காலத்தில் எங்களை எதிர்த்து போட்டியிட்டு இல்லாதவற்றை சொல்லி தங்களின் மகிழ்ச்சியை கொண்டாடியவர்கள் இப்பொழுது நாங்கள் தேசிய மக்கள் கட்சியோடு டீல் பேசுகிறோம் என பொறுப்புள்ளவர்களை குறிப்பிட்டு பேசுகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் என்ற முறையில் பொறுப்போடு இதை மறுதளிக்கிறேன் என்றும், எந்த சந்தர்ப்பத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபைக்குட்பட்ட பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த வெதுப்பகம் மற்றும் உணவகம் என்பவற்றுக்கு 70,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் மருத்துவ சான்றிதழின்றி வெதுப்பக பொருட்களை கையாண்டமை, தனிநபர் சுகாதாரம் பேணாமை, வெதுப்பக சுற்றாடலில் இலையான்கள் பெருக இடமளித்தமை, அத்துடன் அழுகிய உருளைக்கிழங்குகளை உணவு தயாரிப்பதற்கு களஞ்சியப்படுத்தமையை, வெதுப்பக பொருட்களோடு தொற்று ஏற்படும் வண்ணம் ரசாயன பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தார். குறித்த வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தன்மீதான குற்றச்சாட்டை உரிமையாளர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் 50,000 ரூபாய் தண்டம் விதித்தது. அதேவேளை மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவை கையாண்டமை, தனிநபர் சுகாதாரம் பேணாமை, குடிப்பதற்கும் சுத்திகரிப்பதற்கும் பயன்படும் நீரானது குடிக்கத்தக்கது என உறுதி செய்ய தவறியமை, சமைத்து சமைக்காத உணவுப் பொருட்களை தொற்று ஏற்படும் வண்ணம் களஞ்சியப்படுத்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் மத்திய உணவக உரிமையாளருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் உரிமையாளர் தன்மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் 20,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தலில் என்னுடைய குரல் வலையை நெரித்ததால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் விமல் ரத்நாயக்க தான் கதைக்காத ஒரு விடயத்தை கதைத்ததாக தெரிவித்து 8 நாட்கள் எனது உரையை ஒளிபரப்ப தடை செய்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நான் நினைத்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு கை காட்டாமல் விட்டிருக்கலாம். நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை. எனது தனிப்பட்ட நாடாளுமன்ற பதவிகள் பறிபோனாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு தமிழினம் வெல்ல வேண்டும் என்று நினைத்தேன். எங்களுடைய தமிழீழத்தில் ஒவ்வொரு பெண்ணும் இரவு 12 மணிக்கும் துணிந்து நடமாடலாம். அனூர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு அமைய இவ்வாறு நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தேன் என அவர் தெரிவித்திருந்தார்.
மேலும் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிற்பாடு 19 கொலைகள் நிகழ்ந்தது என்றும் அவர் இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக தனக்கு பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் 28 கொலைகள் நிகழ்ந்துள்ளது. ஆனால் நாங்கள் ஒருபோதும் பாதுகாப்பு கோரப்போவதில்லை. ஒரு நிலையீர் கட்டளையை கேட்டதற்காக ஒரு தமிழனாக என்னை வெளியேற்றி இருக்கிறார்கள் என்றும் அவர் இதன்போது தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் கட்சி கூட்டம் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியானது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அவரின் கொழும்பு விஜயராம இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட கட்சியின் அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மொட்டு கட்சி தன்னுடைய பூர்வீக பகுதியில் பாரிய தோல்வியை சந்தித்திருந்தது. இது நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடர்ந்த நிலையில் அடுத்த தேர்தலுக்கான வியூகத்தை அமைக்கும் முயற்சியில் மொட்டு கட்சி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டம் மொட்டு கட்சியின் அரசியல் எதிர்காலத்துக்கான ஒரு புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.